சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் திரு டி.கே.எம். சின்னையா அவர்களே, மாவட்ட செயலாளர் திருக்கழுகுன்றம் ஆறுகம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சவர் தன்சிங் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி கனிதா சம்பத் அவர்களே, முன்னாள் ஏஎம்பி திரு கே.என். ராமச்சந்திரன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தனபால் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ தண்டரக்கை மனோகரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ கோவராகமூர்த்தி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆர்வச்சையன் ரகுராமன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் திரு என் கரிகாலன் அவர்களே, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திரு வேதா சுப்பிரமணியம் அவர்களே, பாமக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ரா வெங்கடேசன் அவர்களே, பாமக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தலைவர் ஆரம்பிச்சர் வி என் வேணுகோபால் அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியினுடைய தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திரு ஜே எட்வின் சுகாதார் அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியினுடைய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு பொன் ரத்தினம் அவர்களே, செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு சதீஷ் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளே, ஐஜேகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் கட்சி, இப்படி பல நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலா வேட்பாளர்களை அறிவிச்சு தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில தான் வேட்பாளர் அறிமுகம் செய்கின்ற தொகுதியா இருக்கு. முதலா செங்கல்பட்டு மாவட்டம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்கின்ற தொகுதி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதிக்கு தான் அந்த ராசி கிடைச்சிருக்குது, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக அருமை சகோதரர் திரு செட்டில்பகர் ராஜேந்திரன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சர் திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள் மதுராந்தகம் தொகுதியுடைய நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு மரியாதைக்குரிய சகோதரர் திரு இ ராஜசேகர் அவர்கள் கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அறிவித்த திரு எம் கஜா என்ற கஜேர் அவர்கள் நம்முடைய கழகத்தின் சார்பாக வேட்பாளராக தலைமை அறிவிக்கப்படுகின்றது. ஆக அதே போல நம்முடைய கூட்டணியில் அன்பு வைக்கின்ற பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிக்கு வெட்டுகிறோம் ஐஜே கட்சியின் சார்பாக திரு வெங்கடேசன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல திருப்போரூர்ல நம்ம கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அறிவிக்கல, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக தாம்பரம் சட்டமன்ற தொகுதி திரு செட்டில்பகர் ராஜேந்திரன் அவர்கள், செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி திரு காஜா கஜேந்திரன் அவர்கள், மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் எம்எல்ஏ அவர்கள், செய்யூர் தொகுதி திரு ராஜசேகர் அவர்கள், ஐஜேகே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திரு வெங்கடேசன் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி செய்யுங்கள். நம்முடைய சின்ன என்ன பொன்மலச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம்
மாண்பு அம்மாவின் சின்னம், உங்கள் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டை சின்னத்திலே அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்களை அனைவரும் இருவரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நாம இயக்கத்தை பத்தி பல்வேறு விமர்சனம் செஞ்சார். அண்ணா திமுக ஒரு 2 மாசத்துக்கு முந்தி அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு வாங்க வாங்க என்று கூவி கூவி அழைப்பா சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க யாரையும் கூவி கூவி அழைக்கல, தானா எங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. உங்க கூட்டணி அப்படியா இருக்குது? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கொள்கை கூட்டணி பாரு. அது கொள்கை கூட்டணியா? ஏன்னா திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க, வாக்குகள் சிதறாம அதை வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுகிறது கூட்டணி. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணின்னு அறிவிச்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. சரி, தமிழ்நாட்டில் கொள்கை கூட்டணி. பாண்டிச்சேரியில எடுத்து நிக்கிறீங்க. பாண்டிச்சேரியில கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து போட்டிடுது. அங்க கொள்கை கிடையாதா? ஊருக்கு மாநிலத்துக்கு கொள்கை வேறுபடுகின்ற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் கலர் மாறும், நிறம் மாறும். ஆனா அடிக்கடி நிறம் மாறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் சொன்னா 10 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே எங்களுடைய கூட்டணியில் அங்கமைகின்ற கட்சிகள் வலுவாக இருக்கின்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவர்களும் ஸ்டாலினை நம்பி 10 வருஷமா ஜால்ரா போட்டுட்டு இருந்தாங்க. என்ன போட்டுட்டு இருந்தாங்க? ஜால்ரா போட்டவனுக்கு ஆப்பு வச்சுட்டார். இந்த இடத்துல 10 ஆண்டு காலமாக நாட்டு மக்கள் பிரச்சனையே சிந்திக்காத அந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலில் என்ன செஞ்சாங்க? திமுக 2021 கொடுக்கப்பட்ட இடத்தை விட குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருந்த அந்த திமுக தலைமையிலே அங்கமைக்கின்ற கூட்டணிக்கு ஒவ்வொரு இடம் குறைச்சிட்டாங்க. அண்மையில சேர்ந்த கட்சிக்கு அது இடம் வாங்கி வாரி கொடுத்தாங்க. அதுதான் திமுக நிலை. உண்மை முகத்தை அந்த கூட்டணி இருக்கின்ற தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கொள்கை எல்லாம் கிடையாது, கொள்ளையடிப்பதுதான் திமுக கொள்கை. கொள்ளையடிப்பதுதான் ஒரே கொள்கையா இருந்தா பாண்டிச்சேரியிலும் கடைபிடிக்க வேணும்ல, ஒரே கொள்கையா இருந்தா கேரளாவிலையும் கடைபிடிக்க வேணும்ல. கேரளாவில் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டி, தமிழ்நாட்டில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி, முஸ்லீம் லீக், பல கட்சிகள் இங்க கூட்டணி. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த முறை தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. இதுவரை ஏமாற்றி இது போதும். இனி தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவார்களா? இந்த முறை மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு தக்க பாடம் இந்த தேர்தல் மூலமாக புகட்டுவார்கள். இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், சினிமா பார்க்கலாம். எதுக்கு? மனசில் இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமாவை பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோடு விட்டுற வேணும். நிஜ வாழ்க்கையில ஒத்து வருமா? நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிஜ வாழ்க்கை என்பது கடினம், சினிமா என்பது கனவை போல. கனவு காய்ன்ற பொழுது கண்ணை திறந்தா கனவு மறைஞ்சு போயிடும். அதுபோல சினிமா பார்ப்பது அந்த திரையரங்கு வெளியிலே வந்து விட்டால் அதோட போயிடும். அப்படித்தான் நீங்க என்ன வேண்டும் என்பதை இந்த தயவு செய்து அல்கூர்ந்து நீங்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம், இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு வருஷம்
வீணா போயிருந்து மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்களும் மிக மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது. உடனடியாக அந்த கொரோனா காலத்தில் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம்ல. மாணவனுடைய உள்ளத்தை புரிஞ்சு நடக்கிற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் ஒரு ஆண்டு வீணாக கூடாது என்பதற்காக அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். அற்புதமா ஆன்லைன்ல கல்வி கட்டுறாங்க, தேர்ச்சி பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. திமுக அப்படி இருந்ததா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 5 ஆண்டுல 10 ஆண்டுல 2011 இருந்து 2021 வரைக்கும் இதுவரை தமிழகத்தில் இல்லாத வரலாறு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் ஒரு ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்தது அதிமுக அரசாங்கம். கொரோனா காலங்க, அந்த காலகட்டத்தில் கூட மருத்துவமனையை கொண்டு வந்து மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தது. அம்மா இருக்கும்போது 6 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சோம். 5 ஆண்டு வருது, 5 ஆண்டு முடிய போது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? ஒண்ணு. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இந்த மாவட்டம் இரண்டா பிரிச்ச, செங்கல்பட்டு மாவட்டத்தை தனி மாவட்டம் ஆக்கின. தமிழ்நாடு முழுவதும் 6 மாவட்டத்தை உதயமாகிச்சு. 6 மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்த நிர்வாக வசதிக்காக ஒரு மாவட்டம் திமுக ஆட்சியில் பிரிக்க முடிஞ்சதா? திறமை வேணும். எப்படி 4 ஆண்டு காலம் நான் ஆட்சி செய்தேன். 4 ஆண்டு காலம் கடுமையான சோதனை. முதல் ஆண்டு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட காலம் குடி தண்ணீரை வசதி மக்களுக்கு கொடுத்து தங்குதடையாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2வது புயல், டெல்டா மாவட்டத்தில் கடுமையான புயல், கடுமையா மக்கள் பாதிச்சாங்க. அந்த புயல்ல மீட் எடுக்கிறதுக்குள்ள கொரோனா. ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது வெளியே போக முடிஞ்சுதா? நான் ஒன்னும் பொய் சொல்லுங்க, உண்மைதானே? எங்கேயாவது வீதியில் நடமாட முடிஞ்சுதா? வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியல. ஒரு புதிய வைரஸ், கொரோனா வைரஸ், காற்றில் எளிதாக பரவி மக்களை தாக்கக்கூடிய அந்த வைரஸ், அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு என்று கருதி மக்களை வீட்டிலேயே வைத்து பாதுகாத்தோம். விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியா போனேன். அப்ப கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, தயவு செய்து வெளியே போகாதீங்க, இன்னைக்கு உயிருக்கு ஆபத்துனாங்க. அதெல்லாம் நான் பார்க்கல. 32 மாவட்டத்துக்கு நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் அனைத்து அதிகாரிகளும் அழைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனா வைரஸ் பரவல் எப்படி தடுக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கிறாங்க, அந்த மக்களுக்கு தகுந்த உணவு கிடைக்குதா, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்று கேட்டு அறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. வல்லரசு நாட்டில் கூட கொரோனா வைரஸ்ல பல்லாயிரக்கணக்கான உயிர் இழக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சரியான நடவடிக்கை எடுத்த காரணத்தாலே, கொரோனா வைரஸ் பரவலுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட காரணத்தாலே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். எந்தெந்த கொரோனா வைரஸ் எப்படி தாக்குது, அந்த நோய் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன அறிகுறி, அதுக்கு என்ன மருந்து, அந்த மருந்து கண்டுபிடிக்கல, அந்த மருந்து கண்டுபிடிச்சு அந்த சிகிச்சை அளிச்சா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட நிலையில கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய மருத்துவர்களுடைய உதவியோட சிறப்பா செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் இல்ல, தொழிலாளர் பாதிக்க கூடாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ரேஷன் கடையில 11 மாசம் விலையில அரிசி போட்டோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம். கொடுத்தீங்களா? ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது, ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் சுட சுட 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள்,
முதியோர்கள் இல்லத்திற்கே நேரடியாக சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. இன்னைக்கு அந்த அம்மா உணவகத்தை மூடுறாங்க. அந்த அம்மா உணவகத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால் பிடிச்ச காரணமாக ஏழைகளுக்கு மலிவு விலையிலே கிடைக்கின்ற அந்த அம்மா உணவகத்தை மூடுகின்ற அரசு தேவையா? மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் சுட சுட அற்புதமான உணவு அம்மா உணவகத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். எப்படி பொன்மனச்சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. இதே புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமையாப்பதை போல அதிமுக காத்தார்கள், அதிமுக அரசை நடத்தினார்கள். அவள் மறைவுக்கு பிறகும் அதிமுக அரசு அந்த இருவரும் தலைவருடைய பாதையிலே இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவ்வப்போது செய்து நாட்டு மக்களிடத்திலே நற்பெயரை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க திமுக அரசாங்கம் என்ன செய்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மைதானே? கொள்ளையடிக்காத நாளே இல்ல, எதையுமே செய்யலீங்க. 5 வருஷம் ஓட்டிட்டாங்க. அப்படியே போட்டோ ஷூட் போட்டுக்குவாங்க. நான் பத்திரிகையாளர் அருமை நம்பர் இருக்கிறீங்க, கோவிச்சுக்காதீங்க. அழகா வருவாரு, ஒரு போட்டோ ஷூட் எடுப்பாரு, டிவியில வரும், விளம்பரம் வரும், அதோட முடிஞ்சு போயிடும். அவர் அறிவிச்ச திட்டம் ஏதாவது பாத்தீங்களா? அவர் அறிவிச்ச திட்டம் ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் இருக்குதா? எத்தனை திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஒரு பேரை அழகா வைப்பாரு. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. பாருங்க, வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றிணுமோ உங்கள் கனவை சொல்லுங்க. மக்கள்கிட்ட கேட்டா திமுகவை அகற்ற வேண்டியது என் கனவு. நமக்கு நாமே திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், பசுமை தமிழ்நாடு இயக்கம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. அப்படியே காப்பி அடிச்சு சொல்றாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில மாநகராட்சியில நாங்க தான் துவக்கி வச்சோம். தோழி விடுதிகள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில ஆரம்பிக்கப்பட்டது. விடியல் பயணம், ஒரு அம்மா சொல்லுச்சு, திமுக ஆட்சியில மழை கடுமையா பெஞ்சு சாலையில் நடந்துட்டு போது ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்ப கொடுத்த? 28 மாசம் கழிச்சு கொடுத்த. உடனே கொடுத்தியா? பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீங்க. அந்த உறுதிமொழியை ஏற்று பெண்கள் தங்களுக்கு உரிமை தொகை மாதந்தோடு கிடைக்கும் என்றுதான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். அதன் பேர்ல நீங்க முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறீங்க. 28 மாசம் முன்னாடி ஓடி போச்சு. இனியும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், போராட்டம் நடத்தும் சொன்ன காரணத்தால வேற வழி இல்லாம 28 மாசம் கழிச்சு தான் இந்த உரிமை தொகை கொடுத்தார். அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன். அப்புறம் இல்லம் தேடி கல்வி, தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் திட்டம், இப்படி ஏகப்பட்ட அறிவிப்புங்க. இது ஏதாவது உங்களுக்கு ஒன்னா தெரியுமா? தெரியுங்களா? ஒன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழு போட்டுவார். ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு குழு போட்டுவார், அதுக்கு ஒரு தலைவர் போட்டுவார். அப்புறம் ஐஏஎஸ் ஆபீசர்களை என்ன வேலை? அவர்கள் ஐஏஎஸ் படிச்சுட்டு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஒரு செயலாளர் ஆயிருக்காரு. அவரை விட்டுட்டு ஒரு குழு போட்டு குழுவுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு ஆளை போய் தலைவராக்குனா அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன செய்வான்? அப்படியே குறி போட்டு விட்டுருவார். அது சுத்திக்கிட்டே இருக்கும். நான் முதலமைச்சர் இருந்தேன், எப்படி ஐஏஎஸ் ஆபீசர் செயல்படுவான்னு தெரியும். எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கினா தான் அவர் சரியா வேலை செய்வாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு தெரியாது. அதுல பொம்மை முதலமைச்சர் ஆச்சு, தெரிஞ்சா தானே 52 குழு போட்டிருக்காரு. ஒரு குழு 2 குழு இல்லைங்க, பல திட்டத்தை அறிவிச்சு 52 திட்டத்துக்கு மேல அறிவிச்சு 52 குழு போட்டு குழு என்ன செஞ்சுனே தெரியல. நான் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, இத்தனை குழு போட்டீங்க, இது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை இல்ல. ஏன்னா அந்த குழு செஞ்சிருந்தா தானே வெள்ளை அறிக்கை கிடைக்கும். ஒண்ணுமே கிடைக்காது இல்ல. அப்புறம் திரு உதயநிதி வந்தார், பாவம். அவர் என்னாரு? கார் பந்தயம் விடுறார். நாட்டுக்கு அதே முக்கியம். நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கல, புதிய கல்லூரிகளால் கொடுக்க முடியல, விலைவாசி குறைக்க முடியல, சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியல. இப்படிப்பட்ட காலத்தில் சென்னை மாநகரத்தில் கார் பந்தயம் நடத்துறார்.
பல நூறு கோடி ரூபாயில கால்பந்து நடத்துறாரு. யார் விட்டு பணம்? மக்களுடைய வரி பணம். இது எதற்காவது செலவழிச்சு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டாந்தா வரவேற்கலாம். அதுக்கு அடுத்தது அப்பாவுக்கு பேனா வைக்கிறாங்க. பேனா வைங்க, நான் வேண்டாங்கல. எழுதாத பேனா நடுக்காட்டில் வச்சு என்ன பண்ண போறேன்? எழுதாத பேனாவை 82 கோடியில நடுக்கடல வைக்க வேணுமா? யார் விட்டு பணம்? உங்க பணம் தானே. ஏன் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு 8000 கோடி அவருடைய ட்ரஸ்ட்ல இருக்குது. ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. அதுல எடுத்து வெயி. யார் வேண்டாங்கிறான்? சரி, அப்படியே வைக்கிறாங்க கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பாவுக்கு வைக்கலாம்னு ஆசைப்பட்டா கூட அவருடைய நினைவு மண்டபத்துக்கு முன்னாண்ட அது அங்க நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க பீச்சில். அங்க போய் ஒரு 2 கோடியில பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? எப்படி மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்ய என்பதை பாருங்க. தினந்தோறும் ஒரு பக்கம் விளம்பரம். 2 மாசம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 4 கோடி ரூபாய். ஒரு பக்கத்துக்கு தமிழ்நாடு முழுசும் போனா தந்தி பேப்பர்ல போனா 65 லட்சம் ரூபாய், மற்ற பேப்பர்ல 40-50 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்புறம் தொலைக்காட்சியில் விளம்பரம். இப்படி ஒரு நாளைக்கு 4 கோடி ரூபாய் அரசாங்க வரி பணத்தை இவருடைய விளம்பரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுங்களா? எப்படி மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்தவன், விவசாயி. ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு மக்கள் எப்படி சம்பாதிக்கிறார் என்று நான் உணர்ந்தவன். ஏன்னா உங்களை போல் இந்த பகுதியில இருந்து இந்த மாதிரி இருந்து தலைவருடைய பேச்சை கேட்டு படிப்படியாக உழைத்து நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். ஸ்டாலின் அப்படி வந்திருந்தா தெரியும் உழைப்புனா என்ன, கஷ்டம்னா என்ன, எப்படி ஒருவர் சம்பாதிக்கிறாங்க, அவருடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா தெரியும். ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? அப்பா அவர்தான் முதல்ல 1989 எம்எல்ஏ ஆனார். நானும் 1989 தான் எம்எல்ஏ ஆனேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து மக்களுடைய ஆதரவோட எங்களுடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்களுடைய நாங்கள்லாம் எம்எல்ஏ ஆனோம். ஆனா அவர் அப்படியே ஆனாரு. அப்பா முதலமைச்சர், திமுக தலைவர், அதனுடைய செல்வாக்கில் அவர் வந்தாரு. அந்த செல்வாக்கிலேயே இன்னும் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு அடையாளம் எப்ப பார்த்தாலும் சொல்வார், எங்க அப்பா யாரு தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி அவருடைய மகன். யார் இல்லைனா? யாராவது இல்லைனா? அவரை பேரை சொல்லிதான் உன்னை அடையாளம் காட்ட முடியுது. உனக்காக ஏதாவது அடையாளத்தை வச்சிருக்கிறியா? திரு கருணாநிதி அவருடைய அடையாளத்தை வச்சுதான் ஸ்டாலின் ஓட்டிட்டு இருக்காரு. நாங்க அப்படி இல்ல, மக்களுடைய ஆதரவை பெற்று உழைப்பால் நாங்கள் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே,